ஏ தியாகிக்கும் துரோகிக்கும் சமத்துவம் காட்டும் தூக்குக்கேரே, காதலில களைச்சு வந்தவன் நான். என்னை எட்டி உரைக்காதே. பரம்பரையா நான் சத்தவன் இல்ல. ஏதோ ஞாபகம் வச்சு என்ன இதெல்லாம் எனக்கு வேணும். இது இவன் மகளை நான் காதலிச்சால எனக்கு இது வேணும். சித்தப்பா என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி தொலைங்களா? அப்பா ஏதா தப்பு நடக்கிறதுக்குள்ள தெரியும் சொல்லுங்கப்பா. மாப்பிள்ள என் மகளை உனக்கே தரேன்டா. எங்களை மோசம் பண்ணிட்டு போயிடாதா சந்திரா அப்படின்னு சொல்லுவேன்னு நினைச்சியா? தூக்குல தூங்குடா. அப்பா சும்மா இருமா. யாரையும் இவன் மிரட்டுறது? சாகரவனுக்கு முளக்கீறு போறாது. வா தாம்பகீரை போட்டு நிக்கிறத. இவனுக்கு தாம்பகீரா வேணும். பம்பரை வேற போதுமே. ஏண்டா நிக்கிற? ஊஞ்சல் ஆடாத தொங்குடா. நீங்க சொல்லி நான் என்ன சாவறது? டெம்பரரியா ஒத்தி வச்சிருக்கேன். பாத்தியா இவனா சாகரவன்? இனிமே இந்த வீட்டுல சாகரன்னு சொன்னா தொலைச்சு விடுவோம் பாரு. சாகரத்துக்கு கூட இந்த வீட்டுல எனக்கு உரிமை இல்லையா? எய்த்தா பேசுற சுட்டு பொசிக்கிறவன். போடா உறங்கு பாரு. கயிற்றுல போய் தூங்குறத பாரு. ஏண்டா நிஜமா அவன் சாக போனேனே? சாகரத்துல வேற போய் வேறையா? எனக்கும் சந்திராவுக்கும் உள்ள காதல் நிறைவேற போறது இல்ல. அதுக்காக சாக போறதாடா மடையா? இந்த வர்ற காதல் வாழ்க்கையில ஒரு பகுதி தான். ஆனா காதலே வாழ்க்கை ஆகுறது இல்ல. புரியுதா உனக்கு? தத்தளிக்கிற நீ தத்துவம் பேசுற. சந்திராவை உனக்கு எல்லாம் வேற யாருக்கு தர போறாரு? அவர் தரமாட்டாரு. நானா எடுத்துக்க போறேன். தேதியும் குறிச்சிட்டேன். நீதாண்டா கொஞ்சம் ஒத்துழைக்கணும். டேய் சித்தப்பா தெரியாம கல்யாணம் பண்றது தப்பு இல்லையாடா? உன் தங்கச்சிக்கு நீ கல்யாணம் பண்ணி வைக்க போற. இதுல என்ன தப்பு? அவரு பிடிவாதத்துக்கு மருந்து இல்ல. நடக்கிறது நடக்கட்டும். பூர்ணம், உன்னை மருமகளா ஏத்துக்கும்படி உன் எதிர்கால மாமாவுக்கும் அத்தைக்கும் கடிதம் எழுதி போட்டுட்டேன். கடிதம் தானே? உங்க சந்தோஷத்தை பார்த்ததும் எங்க கல்யாண அழைப்பு அனுப்பிச்சிட்டீங்களோன்னு நினைச்சேன். நம்ம கல்யாண பெர்மிட் பாஸ் ஆனதும் அடுத்த கட்டம் அதுதானே. அப்புறம் தேனிலவு வரும், இன்பமயமாக காலம் ஓடும், குழந்தைகளை பெற்றெடுத்து நீ தாலாட்டு பாடுவேன். அந்த இசை மயக்கத்திலே நானே குழந்தையாகி உன் மடியிலே உறங்கிடுவேன். கனகசபை, தயவுசெய்து குழந்தைகளை பத்தி பேசாதீங்க. பூர்ணா, குழந்தைகள் இல்லாம சந்தோஷமா வாழ முடியாதா? அது எப்படி முடியும் பூர்ணா? குழந்தைகள் இல்லாத வாழ்க்கையை என்னால கற்பனை செய்யவே முடியல. குழந்தைகள் தான் மனித வாழ்க்கையின் இன்பம். இன்பமோ துன்பமோ, குழந்தைகள் இல்லாம என்னால சந்தோஷமா வாழ முடியும். உன்னால முடியும் பூர்ணம், ஆனா நம்மால முடியாது. கனகசபை, பூக்காத கொடிய, காய்க்காத மரத்தை, கனியாத காயை யாராவது விரும்புவாங்களா? வேண்டாம் வேண்டாம், என்னை யாரும் விரும்ப வேண்டாம். நானும் யாரையும் விரும்பல. பூர்ணா, உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னால் சந்தோஷமா நிம்மதியா எந்தவித கவலையும் இல்லாம இருந்து. பூர்ணா, நான் சொல்ல நினைச்சது. நீங்க எதுவும் எனக்கு சொல்ல வேண்டாம். என் மனசே சரியா. என்னம்மா இது? அக்கா, நான் கனகசபையை சந்திச்சு அவரோட பழகி இருக்கவே கூடாது அக்கா. கனகசபை உனக்கு பிடிக்கலையா? எனக்கு கல்யாணமே பிடிக்கல. கல்யாணம் நடந்தா குழந்தை பிறக்கும் போதே நான் செத்து போயிடுவேன்க்கா. இன்னும் அந்த பயம் உன்னை விட்டு போகலையா? என் உயிர் போனாதான் அந்த பயம் என்னை விட்டு போகும். உன்னுடைய பயத்துக்கு அர்த்தமே இல்லை அக்கா. என்னை பார்ப்போம். எனக்கு கல்யாணம் ஆகலையா? குழந்தைங்க பிறக்கலையா? நான் குடும்பம் நடத்தலையா? இப்ப நீ குடும்பம் நடத்தலக்கா. உண்மையை சொல்லு. உன் மனசு சந்தோஷமா இருக்கா? நீ அமைதியா இருக்கிய? இவை பொழுது கூட பிரியாம இருந்த உன்னையும் அத்தானே குழந்தை பயமும் தாம்பத்திய உறவும் பிரிச்சு வச்சிருக்கும் போது உன்னால எப்படிக்கா பதில் சொல்ல முடியும்? என் விஷயம் சாதாரணமானது. கொஞ்ச நாள் எல்லாம் சரியா போயிடும். அதை நினைச்சு நீ மனசை குழப்பிக்காத. ஏன் குழப்பம் இருக்கட்டும் அக்கா. அத்தான நினைச்சு நீ உன் மனசு குழப்பிக்காத. வந்து படுத்துக்க. நீ படுத்துக்க போனா நான் அத்தா வந்தது. அத்தா இன்னும் வரலையா? அப்பவே நம்ம காசத்தம் கேட்டுச்சா? அப்படியா? ஐயோ, என்ன செய்து இப்படி மழை நின்று உங்க உடம்பு என்னத்துக்காக? மழையா பெய்யுது, பன்னீர் தெளிக்கிற மாதிரி சுகமா இருக்கு. என்ன செய்து? தங்கா,
என் கனவுகளை கலைக்காத. தூக்கத்திலேயாவது என்ன சந்தோஷமா இருக்கு. வாங்கத்தான் போலாம். ஐயோ, தூக்க மாட்டேன். இதெல்லாம் என்னத்தா? இதுதான் என் கண் கண்ட கடவுள். என் பித்தத்தை தெளிய வைக்கும் மருந்து. தங்கம், நீயும் சாப்பிடு. இந்த உலகத்தின் கவலைகளை மறந்து நிம்மதியா தூங்கு. ஐயோ, வாங்கத்தான் போலாம். தொடாத தங்கம், என்ன நீ தொடாதே. சபலத்துக்கு முன்னால நான் அடிமையானாலும் ஆயிடுவேன். போ தங்கம். நீ வானவருக்கும் கிடைக்காத அமுத ஊற்று. வையகத்தில் நடைபெற வந்த அழகு நேரம். கோடை தணிக்க வீசுகின்ற தென்புரிகை காற்று என் உள்ளத்தில் இன்பமூட்டும் தேன். பார்க்காத உலகம், பழகாத இதயம், கேட்காமல் தந்தால் குடியேறலாமோ? முந்தாத இளமை, செந்தேன் இனிமை, தந்தான பின்னே தடை சொல்லுவேனா? பார்க்காத உலகம், பழகாத இதயம், கேட்காமல் தந்தால் குடியேறலாமோ? முந்தாத இளமை, செந்தேன் இனிமை, தந்தான பின்னே தடை சொல்லுவேனா? கண் கண்ட முகம் என்ன முகமோ, அது கனியான விதம் என்ன விதமோ? கண் கண்ட முகம் என்ன முகமோ, அது கனியான விதம் என்ன விதமோ? மனம் கொண்ட உறவென்ன உறவோ, இந்த மயக்கத்தின் முடிவென்ன முடிவோ? பார்க்காத உலகம், பழகாத இதயம், கேட்காமல் தந்தால் குடியேறலாமோ? கன்னங்கள் பல கோடி பெறுமோ, என் கைப்பட்டால் சிவப்பாகி விடுமோ? கன்னங்கள் பல கோடி பெறுமோ, என் கைப்பட்டால் சிவப்பாகி விடுமோ? எண்ணங்கள் இது பாடி வருமோ, எண்ணங்கள் இது பாடி வருமோ? நான் இள
பார்க்காத உலகம் பழகாத இதயம் கேட்காமல் தந்தால் குடியேறலாமோ? சதிராடும் இடை என்ன இடையோ, அது சொல்கின்ற கதை என்ன கதையோ? சதிராடும் இடை என்ன இடையோ, அது சொல்கின்ற கதை என்ன கதையோ? நதியோடு கடல் கூடும் நிலையோ, அது நிறைவேற இனி என்ன தடையோ? பார்க்காத உலகம் பழகாத இதயம் கேட்காமல் தந்தால் குடியேறலாமோ? தூண்டாத இளமை செந்தேனி இனிமை தந்தான பின்னே தடை சொல்லுவேனா? எந்த உலகத்துலடா இருக்க? ஒவ்வொருத்தன் படங்களை பார்த்துட்டு ராத்திரியில தான் தூங்காம இருக்கான். நீ பகல்ல ஆரம்பிச்சிட்டியா? அட்வான்ஸ் லவ்வா? ஹலோ மைதிலி, குட் மார்னிங். குட் மார்னிங். இன்னும் பொறுப்பில்லையா? எங்க எதுக்கு? கனக சபையை சந்திச்சதுல இருந்து உனக்கு எல்லாமே மறந்து போச்சு, காதலை தவிர. ப்ளீஸ் விளையாடாம விஷயத்த சொல்லு. இதப்ப ஓ, இன்னைக்கு சந்திராவோட மேரேஜ் இல்ல? மறந்தே போயிட்டேனா? நல்ல வேலை, இப்பதான் உனக்கு ஞாபகம் வந்தது. சீக்கிரமா புறப்பட்டு போலாம், லேட் ஆகுது. மைதிலி, என் கார் ரிப்பேர் ஆயிருக்கு. ஏன் என் கார்ல போலாமே? எங்க அக்காவுக்கு வேற உடம்பு சரியில்லை. போறணும். சந்திரா கல்யாணத்துக்கு மட்டும் நீ வராம இருந்தேன்னா அப்புறம் உன் கல்யாணத்துக்கு நாங்க வராம ஸ்ட்ரைக் செஞ்சிருவோம். அப்ப இரு, நான் அப்பா கிட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன். நீங்க என்ன சாயங்காலத்துக்குள்ள அனுப்பிடணும். ஓகே. மாமா வரலையடா? இல்லடா, கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. அப்படியே கல்யாணம் பண்ணிட்டேன், சந்தோஷம் தான்டா. மைதிலி, இப்பவே மணி 5 ஆகுது. சொன்னதையே மறந்துட்டியே. இப்பவே புறப்பட்டா தான் நம்ம நேரத்துல வீட்டுக்கு போக முடியும். அதெல்லாம் முடியாது. நீ இருந்து விருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஆமா போறணும். மைதிலி, பூர்ணா போறதா இருந்தா போகட்டும், நீ இருந்துட்டு போடி. அது எப்படி முடியும்? மைதிலி கார்ல தானே நான் போகணும். என் கார் கூட வெளியில போயிருக்கேன், நான் என்ன செய்வேன்? கனக சபை, ஒரு ஐடியா சொல்லு. நீ உன் வண்டி எடுத்துட்டு போய் பூர்ணத்தை வீட்டுல டிராப் பண்ணிட்டு வந்துடுறேன். சரியா? By all means. அப்படின்னா அமலாக்க வேண்டியதான். Come on, come on, Very good. come on, let's go. So, சீக்கிரம் விட்டு வந்துரு. சீக்கிரம் விட்டு வந்துருமா? ஓகே.